நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 3 டெஸ்ட் சிறப்பா முடிச்சாச்சுங்க. அடுத்த 4வது டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் பார்க்க போறேங்க. எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? போர்ஷனால ரொம்ப அதிகமா இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இது இந்த அளவுக்காச்சும் படிச்சோம்னா தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சீக்கிரமா கவர் பண்ணி திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுத முடியும். ஓகேங்களா? டெஸ்ட்டுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்க என்னதான் படிச்சீங்கனாலும் டெஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு, ஏன்னா இந்த ஆன்சர் இது வருமா அது வருமானு சொல்லி நீங்க நிறைய ஃபுல்லு படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம இப்போ போகிற அளவு போனோம்னா மட்டும்தான் நம்ம ஈஸியாக ஒரு 3 மந்த் 4 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தொடர்ந்து டெஸ்ட் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கான வெற்றிங்கிறது ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஆனால் இந்த கூட குறைக்க சொல்லி சொல்லாதீங்க. ஓகேங்களா? என்னால் எந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் இதே படி ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 2025 ஒரு போஸ்டிங் பையில. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கணும்னா தமிழ்ல 7th இயல் 1 2 3 இயல் கம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அதனால நம்ம கண்டிப்பா 1 2 3 இயல் படிக்கலாம். படிச்சாலும் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் இருந்தால் போதுங்க, 1.5 மணி நேரம் இருந்தால் போதும். ஏன்னா நீங்க 9th 8th வரைக்குமே கண்டென்ட் கம்மி தான். ஓகேங்களா? ஒவ்வொரு இயர்லையும். அதனால ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா நீங்க ஒரு கொஸ்டின் ஒன்னு கூட விடாம படிங்க. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம் போர்ஷன் இருக்குது, இது மட்டும் தான் படிக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. 6 to 10th வரைக்கும் இருக்குது, எல்லாமே படிங்க. 11th 12th மட்டும் நம்மளுக்கு எது போர்ஷன் இருக்குதோ அதை நான் சொல்ற வீடியோவா போடுறேன், அது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மித்தபடி நீங்க 6 to 10th வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 6th தமிழ் 1 2 3. ஓகேங்களா? இயல். நெக்ஸ்ட் பேசிக் வீடியோ வந்துருங்க. பேசிக் வீடியோ நாளைக்கு நாளைக்கு பேசிக் வீடியோ வந்துடும். அந்த பேசிக் வீடியோங்க டெல்லி சுல்தான் ஏற்கனவே படிச்சுக்கிறோம். நான் எப்பவுமே சொன்னேன், நீ டெய்லி வரும்போது ஒவ்வொரு டாபிக் படிச்சதே ரிவிஷன் பண்ற டாபிக் ஆட் பண்ணிட்டே வருவேன்னு சொன்னேன். அதனால டெல்லி சுல்தான் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, நெக்ஸ்ட் டே இந்திய அரசியல் அமைப்பு. உங்களுக்கு இந்திய அரசியல்னா என்னன்னு சொல்லி ஒரு பேசிக்கா எப்படி தோற்றமாச்சுன்னு சொல்லி இருக்குமேங்க. இந்திய அரசியல் அமைப்பின் தோற்றம்ங்க. அதுக்கப்புறம் முகவுரை பத்தி கொஞ்சம் கருத்து தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்போட தோற்றம் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதான் இன்னைக்கான இந்த 3 டேஸ்க்கான ஷெடியூலுங்க. இந்த 3 டேஸ்க்கான ஷெடியூலை ப்ராப்பரா எல்லாரும் படிங்க. ஓகேங்களா? இதுல ஏதோ உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணனே உங்களோட விருப்பம் இருந்தாலும் சொல்லுங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷெடியூல்ல நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். நான் 1 மந்த்துக்கான ஷெடியூல் கொடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் கொடுத்தா நிறைய பேர் கம்ப்ரெஸ் பண்ண சொல்றீங்க. நீங்க டெய்லி எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அதுபடி போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நானும் 1 மந்த் கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரிப்பீட்டட் ரிவிஷன் அது மாதிரி போடும்போது அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால அப்பப்போ போட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். டெஸ்ட் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க. தேங்க்யூ கைஸ். இதே போல எல்லா டெஸ்ட்டும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. மேக்ஸ் வீடியோ முடிஞ்சளவு டக்குனே நம்ம போட்டு முடிச்சுட்டு டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.